பிம்பிளிக்கு பிலாப்பின்னு ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க, ஊரை தெரிஞ்சுக்கிட்டு இல்லை, மாமா பிஸ்கோத்து. அந்த பிஸ்கோத்தை தான் அண்ணாமலை இந்த 17 லட்சம் பேருக்கும் தரப்போகிறார். பிரதமரை அவர் பார்க்கல, நிதின் நபியை பார்த்துட்டாரு, பிரதமர் நரேந்திர மோடி அவர் பார்க்கல. செய்திகள் வந்ததெல்லாம் போய், அதெல்லாம் அத்தனையும் போய். அவரே கேளுங்க, நீங்க அண்ணாமலையே கேளுங்க, அண்ணாமலை கூட இருக்கவங்களும் சொல்லுங்க. பிரதமர் அவர்கள் அவருக்கு அப்பாயின்மெண்ட் தரவே இல்லை. நீங்க என்னமா இவர் தான் அண்ணாமலை தான் ஒட்டுமொத்த தமிழகத்தை தூக்கி நிறுத்துற மாதிரியே இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் வாரமும் போட்டு பிரபலப்படுத்திட்டே இருக்கீங்க. இந்த 23 இடங்களில் நின்று ஒரு இடத்தில் கூட ஜெயிக்க விடாமல் திமுகவை 40 இடத்தில் ஜெயிக்க வைத்து மதிமுகவை போய் காங்கிரஸை போல் திமுகவை போய் தாவேகாவை போய் எப்படி எதிர்ப்பனோ அதே மாதிரி பிஜேபியும் எதிர்ப்பேன்னு சொன்ன பிறகு அண்ணாமலை இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருக்காரு, அண்ணாமலை தலைமையில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருக்காரு, ஒருத்தர் சொல்லுங்க. வாய்ப்பை முழுசா கொடுக்கலையே நீங்க. வெண்ண தண்ட ஒரு நேரத்துல தாலியை உடைச்ச கதையா? அதிமுகவோட சேராதீங்கன்னா இவர தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்டு அதிமுகவோட சேர்றீங்க. முதலே சொன்னேன், நான் சொல்றது நீ செய்யணும், அதெல்லாம் யோசிக்காத, நான் சொல்றது நீ செய். நான் அதுக்கு கட்டுப்பட மாட்டேன். நான் சொல்றத மோடிஜியும் கேட்கணும், நான் சொல்றத அமித்ஷாவும் கேட்கணும், நான் சொல்றத நிதின் நபின்னு கேட்கணும், நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணுன்றதுக்குலாம் இந்த கட்சி ஆள் கிடையாது. அதுதான் அவங்க, அதனாலதான் அந்த ஸ்ட்ராட்டஜியோட பிளண்டர் மிஸ்டேக்கே அதான். இப்போ நான்லாம் இப்போ 20 வருஷமா குப்பை கட்டி நிற்கிறேன். எங்களை மாதிரி ஆட்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ பாஜக இந்த பொறாமையின் காரணமாக எல்லாரும் எதிர்த்து பேசுறாங்க. எனக்கு கிடைக்கல, 20 வருஷமா குப்பை கொட்டுறேன், எனக்கு கிடைக்கல, அண்ணாமலை கொடுத்துட்டாங்களே. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். முன்னாள் பாஜக தலைவர் IPS அண்ணாமலை அவர்களுடைய அந்த வி தி லீடர்ஸ் இயக்கத்துல சேர்ந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தற்போது இப்போ ஆரம்பிக்கிற இந்த நொடி வரை 17,27,450. உங்கள் கருத்து? 17 லட்சம் போயிடுச்சா? என்னுடைய கருத்துனா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, 1000 ஆரம்பிச்சேன், 2000, 4000, 6000, 8000. பிம்பிளிக்கு பிலாப்பின்னு ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க, ஊரை தெரிஞ்சுக்கிட்டு இல்லை, மாமா பிஸ்கோத்து. அந்த பிஸ்கோத்தை தான் அண்ணாமலை இந்த 17 லட்சம் பேருக்கும் தரப்போகிறார். பட் ஆனா இந்த 17 லட்சம் பேரும் தமிழ்நாட்டில இருந்து சேர்ந்தவர்கள் கிடையாது. முதல்ல 17 லட்சம் பேரும் உண்மையான்றது டேட்டான்றது தெரியாது. ஏன்னா இந்த வி தி லீடர்ஸ்ன்ற இந்த வெப்சைட்டுக்குள்ள உலக நாடுகள்ல எங்க இருந்து வேணா அப்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். முதல்ல வரட்டும். ஏன்னா டிஜிட்டல் மீடியால 2016ஆம் ஆண்டு டிஜிட்டல் மீடியால ஒரு சர்வே எடுக்கிறாங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாருன்னு. 64% தமிழ்நாட்டின் முதலமைச்சரா யார் வருவார்னு வந்துச்சு தெரியுமா? சீமான் வருவார்னு வந்துச்சு. முட்டை தான் போட்டார் அவர். இதெல்லாம் சும்மா அம்பக்குங்க. அதாவது எப்படின்னா, அவர் போயிட்டாரு, அவர் கூட சேர்ந்து சில பேர் போயிட்டாங்க, மற்றவர்களை வர வைக்கிறதுக்காக இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துறாங்க. சரி, நான் கேட்கிறேன், அண்ணாமலைஜி அங்க போயிட்டாரு, அண்ணாமலைஜி போய் என்ன மாற்றத்தை உண்டு பண்ணுவார் நீங்க சொல்லுங்க. இப்போ கூட போயிருக்காங்கல்ல பழைய என்னுடைய நெருங்கிய 20 நாள் இல்லைங்க, 1 வருஷம் 2 வருஷமா எலெக்ஷன்லயே நிக்கிறாங்க. கழிச்சு இந்த கேள்வி வச்சீங்கன்னா நியாயமான கேள்வி. என்ன ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட நீங்க உருவாக்க முடியும்னு சொல்லுங்க. அண்ணாமலை பாஜகல இருந்த வரைக்கும் அவர் மாதிரி தலைவர் கிடையாது, அவர் மாதிரியான ஆளுமை சக்தி கிடையாது, அவர் மாதிரியான லீடர் கிடையாது. வெளியில போன உடனே அப்படியே பயங்கரமா கொதிக்கிறீங்க, குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறீங்க. அவர் என்ன ஒரு இயக்கம் தானே ஆரம்பிச்சாரு, கட்சி ஆரம்பிக்கட்டும். சரி, பிரதமரை பார்த்தாரு, உள்துறை அமைச்சரை பார்த்தாரு, தலைவரை பார்த்து கொடுத்திருக்கிறாரு, எல்லாம் ப்ராப்பரா பண்ணிருக்காரு. ஏன் இவ்வளவு வெறுப்புகளோட அது ஒண்ணுமே ஆக மாட்டேன்ற சாப விடுற அளவுக்கு திட்டுறது இல்ல? அவர் என்ன பண்ணிட்டாரு? சாபெல்லாம் இல்ல, நீங்க சொன்னதுல ஒரு இதுல முரண்படுறேன். பிரதமரை அவர் பார்க்கல, நிதின் நபியை பார்த்துட்டாரு, பிரதமர் நரேந்திர மோடி அவர் பார்க்கல. செய்திகள் வந்ததெல்லாம் போய், அதெல்லாம் அத்தனையும் போய். அவரே கேளுங்க, நீங்க அண்ணாமலையே கேளுங்க, அண்ணாமலை கூட இருக்கவங்களும் சொல்லுங்க. பிரதமர் அவர்கள் அவருக்கு அப்பாயின்மெண்ட் தரவே இல்லை. பார்த்தது போய், வெங்கடேசன் சொல்வது மெய். ஏங்க நான் பார்த்தேன், போட்டோ கொடுங்க. பாத்துட்டீங்களா நீங்க? போட்டோ கொடுங்க, போட்டோ கொடுங்க. நான் சொல்றேங்க பொய்ன்னு. நான் டெல்லியில வர சோர்ஸ் வச்சு சொல்றேங்க. அமித்ஷா அவர்கள் வீட்டில் 2-3 நிமிஷம் சந்திச்சாரு, போயிட்டு வர ராஜா, போயிட்டு வர ராஜான்னு சொல்லி அமிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த நேரத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நிதின் நபியை பார்த்தாரு, போயிட்டு வர ராஜான்ட்டாங்க, அமிச்சிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜ்யசபா MP ஒரு மாநிலத்திலும் தேர்ந்தெடுத்து டெல்லியில் அந்த வேலை மும்புறமாக போய் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில்
நீங்க டெல்லியிலேயே முகாமிடுறீங்க? அவர் போய் பார்த்துட்டு நிதின் நவீனை பார்த்துட்டு திரும்பி வருவதாக பிளான். அமித்ஷாவை பாக்குறாரு, நேரம் கொடுக்கல, திரும்பி வருவதாக பிளான். நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி உள்துறை அமைச்சர் சொன்னாருன்ற செய்தி வந்துச்சு. அவரை ஏன் வெயிட் பண்ண சொல்றாரு அண்ணாமலைஜி? அவரு அவ்வளவு பெரிய ஆளா? நான் சொல்றது இல்லைங்க, அண்ணாமலைஜி சொல்றதெல்லாம் உண்மை. அண்ணாமலை சொல்றீங்க, தகவல்ங்க, தகவல் தாங்க சொல்றேன். வந்த செய்திங்க. செய்திகள் எப்படிமா பண்றாங்க? இந்த வார் ரூம்ன்றது முதல்ல விஜய்க்கு வழிகாட்டினது அண்ணாமலை தாங்க. 1000 பேரை வந்து வார் ரூம்ல போட்டுக்கிட்டு நின்னா நியூஸ், நடந்தா நியூஸ், பார்த்தா நியூஸ், கேட்டா நியூஸ்ன்ற மாதிரி இவர் இங்க நிக்கிறார். அதை வச்சு தான் பாஜக 11% ஓட்டு வாங்கியிருக்கு. தவறு, அதுவே தவறு, மிகப்பெரிய தவறு. தயவு செய்து இங்க மக்கள்கிட்ட ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. எப்படி உங்களுக்கு சொல்றேன், 4 எம்எல்ஏ பாஜக அண்ணாமலை அவர்கள் இருந்த போது வாங்கினது தவறு, ஒரு எம்எல்ஏ நைனா இருந்த போது வாங்கினது. அவர் வந்து பாஜக எதிரானவர். அண்ணாமலைஜி இருக்கிறப்ப தமிழ்நாட்டுல ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட தேர்ந்தெடுக்கப்படவில்லை. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. 2014 எலெக்ஷன்ல மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக இருக்க போறப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில நாம 9 இடத்துல தமிழ்நாட்டுல நின்னோம். சரிங்களா? அந்த 9 இடத்துல நின்று பொன்னார் மட்டும் கன்னியாகுமரியில ஜெயிச்சாரு, அன்புமணி அவர்கள் ஜெயிச்சாரு, 2 பேர் ஜெயிச்சாங்க. 9 இடத்துல நின்று டோட்டலா இருக்கக்கூடிய 40 சீட்லயும் திமுகவை தோக்க வச்சோம். பொன்னாருடைய ஒரு சாதுரியம் என்னன்னா, திமுகவுடன் எந்த கட்சியும் கூட்டு சேர விடாமல் எல்லா கட்சியும் நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டாரு. காங்கிரஸ் தனித்து நின்றது, திமுக தனித்து நின்றது, பிஜேபி, தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு பெரிய கூட்டணி வைத்து திமுக வீழ்த்தி அந்த 2014 நம்ம எடுத்த ஓட்டு பர்சன்டேஜ் 18.8. தயவு செய்து மக்களே புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அண்ணாமலை இங்க எந்த மாவையும் ஆட்டவில்லை. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. 18.8 அப்படியே வாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல், அண்ணாமலைஜி எங்க ஏடிஎம்கே வேணா நாங்கள் தனிச்சு நின்று நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னாரு. கொடுத்தது தலைமை அனுமதி கொடுத்தது. 23 இடங்களில் நின்னோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக 23 இடங்கள் நின்று, மற்றவர்களும் கூட்டணி கட்சிகளுக்கு டிடிவி அவர்களாகட்டும், ஓபிஎஸ் அவர்களாகட்டும், நம்ம பாட்டாளி மக்கள் கட்சிக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்தோம். இந்த 23 இடங்களில் நின்று ஒரு இடத்தில் கூட ஜெயிக்க விடாமல் திமுகவை 40 இடத்தில் ஜெயிக்க வைத்து, 40ல் 39 இடம் ஜெயிச்சாங்க. இவன் இளங்கோவன் மட்டும் தோத்தார். 40 இடத்திலும் ஜெயிக்க வச்சு வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் வெறும் 18%. அதுல பாஜகவின் ஓட்டு பர்சன்ட் 11 something. இதுதான் ரைட்டா? அதுல இன்னொரு பதில் சொல்லிடுறேன். இந்த 11% ஓட்டை வாங்கினேன், 11% ஓட்டை வாங்கினா அந்த 11% ஓட்டுல கூட்டணி கட்சிகளுடைய தனிப்பட்ட தலைவர்கள் ஓட்டும் இருக்கிறது. யாரு? பாரிவேந்தர் ஓட்டு இருக்கு, ஐஜேகே பாரிவேந்தர் ஓட்டு இருக்கு, ஏசி சண்முகம் ஓட்டு இருக்கு, மற்ற கட்சிகள் ஓட்டும் இருக்கு தனி. 2வது, இந்த 11% ஓட்டுல யாருக்காக போடப்பட்ட ஓட்டு, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அன்றைக்கு பாரத பிரதமர் யாருன்றதுக்கான தேர்தலுங்க. பாரத பிரதமர் வந்து ராகுல் காந்தியா மோடியா, இதற்கான தேர்தல்ல அந்த பாரத பிரதமரை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நீங்க பண்ணிட்டு, அது பாரத பிரதமருக்கு விழுந்த அந்த 11% ஓட்டு எனக்காக தான் விழுந்துச்சு நீங்க சொல்றது மறுக்கவே இல்லை. எந்த சூழலையும் அவர் மறுக்கல. என்னுடைய குருவே பிரதமர் நரேந்திர மோடி தான். மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி, மாநிலத்தில் அண்ணாமலை. மத்தியில் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஐபிஎஸ் விட்டுட்டு பாஜகவினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு நபரை பாஜகவிலிருந்து விலகி போன பிறகு இவ்வளவு துவேஷத்தோட தூற்றுவது எதற்காக? ஒரு உறுப்பினர் விலகி போயிட்டாரு, விட்டுட்டு போய் வேற வேலையை பாருங்களேன். ஏன் அவரை பத்தின குற்றச்சாட்டுகளே பேசிட்டு இருந்தோம்? எல்லா பேட்டிகள்லயும் அவர் அப்படிப்பட்டவர், அவர்னால வரல, அவர் இருந்தபோது பாஜக வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. இது தேவையே இல்லையா? அவர் பாஜக இருக்கிற வரையும் கட்சியினுடைய கட்டுப்பட்டு நாங்கள் எதையுமே சொல்லவும் மாட்டோம். ஏன்னா நாங்க வந்து ராணுவம் மாதிரி ஒர்க் பண்றாரு. பாஜக விட்டு வெளியே போயிட்டோம்னா உண்மை நிலையை பொதுமக்கள்கிட்ட சொல்லிதான் ஆகணும். நீங்க என்ன பிரகடனடா பண்றீங்க? இப்ப போயிருக்காங்க, பாஜக விட்டு வெளியில தான் போயிட்டார். பாஜகவுக்கு எதிராக அவர் என்னங்க நீங்க அவர் பேட்டியை பாத்தீங்களா இல்லையாங்க? என்னங்க நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? மதிமுகவை போய் காங்கிரஸை போல், திமுகவை போய், தாவேக்காவை போய் எப்படி எதிர்ப்பனோ அதே மாதிரி பிஜேபியும் எதிர்ப்பேன்னு சொன்ன பிறகு ஏங்க எதிர்ப்பேன்னு ஒருத்தர் சொன்ன பிறகு எப்படிங்க அவரை நீங்க விட்டு வைப்பீங்க? என்னங்க நீங்க பேசுறீங்க? இன்னைக்கு எல்லாருமே பொங்கி ஏன் பேசுறாங்க? எதிர்ப்பேன்னு ஒருத்தர் சொல்றாருங்க. எதிர்க்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ரைட்டா? சிபிஎஸ்சிக்கு வந்து 2029 வர்றத முன்னாடியே கொண்டு வரீங்க. முதல்ல சொன்னது அண்ணாமலை அவர்கள். அவர் சொல்லாம வேற யாராவது பேசியிருந்து அந்த கிரெடிட் அவங்க எடுத்துட்டு போயிருந்தா அது யாருக்கு டேமேஜ்? எதிர்ப்பேன் அவர் அது விடுங்க, தனித்து அப்புறம் பேசுவோம். எதிர்ப்பேன்னு சொன்னதுல என்னன்றது முதல்ல புரிஞ்சுங்க. உங்களை வார்த்தெடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பொருள் செலவை பிஜேபி செய்திருக்கு.
இருக்கிறது. ரைட்டா? இதுவே முதல்ல தப்பு சார். இது என்னது உங்களை வார்த்திருப்பதில் பிஜேபி செலவு பண்ணிருக்குன்னா, இது 2021 முன்னாடி அண்ணாமலை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஐபிஎஸ் அவரு தெரியாது. சிங்கம் புலி பெருமைப்படுகிறேன்னு சொன்ன ஒரு ஐபிஎஸ். ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து முதலமைச்சரா வேட்பாளர் போட போறாருன்னு ஒரு ரூமரை கழிப்பி விட்ட ஒரு ஆள். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, 2021 அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அரவங்குறிச்சி தேர்தல்ல நின்னாரு. உங்களுக்கு தெரியுமா? அவரை 2020க்கு முன்னாடி தமிழ்நாட்டுல பாஜகன்ற கட்சி இருந்துச்சா? அப்ப நான் சொன்னது நீங்க பேசிக்கே புரிஞ்சுக்கலாம் தான் சொல்லுவேன். 2014 பாஜக 18% முழுசா சொல்லிடுறேன். பாஜகவுல இருந்து 90% நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் விலகி வீத லீடர்ஸ்ன்ற ஒரு இயக்கத்துல சேர்றாங்க. கட்சியில சேரல, வீத லீடர்ஸ் ஒரு இயக்கத்துல சேர்றாங்க. அவருடைய போட்டோகளையும் அவருடைய படங்களை புகைப்படங்களையும் பயன்படுத்தி நீங்க வேற ஒரு இயக்கத்தின் பேர்ல நீங்க பின்னாடி போறத அதை டைலூட் ஆக்குறத வேணாம்னு சொல்லி அவர் அறிக்கை விடுறாரு. இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை தமிழ்நாட்டுல அதுவும் விஜய் சுனாமி இருக்கும் போது நடந்திருக்குது. இவரை பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு சாணக்கியத்தனமான ஒரு முடிவை எடுக்காம அவரை வெளியில விட்டுட்டு ஐயோ போயிட்டாருன்ற கோவத்தில் நீங்க கதறது என்ன மாதிரியான முடிவு? தனிப்பட்ட முறையில் எனக்கு கேட்டீங்கன்னா, அண்ணாமலைஜி வந்து ரொம்ப ரொம்ப லேட்டா போயிருக்காரு. அவர்லாம் ரொம்ப சீக்கிரமாவே போக வேண்டிய ஆள், ரொம்ப லேட்டா போயிட்டார். ஏன் அப்படி சொல்றேன்? விடமாட்டீங்க. டிசம்பர்ல இருந்து கேட்டு இருக்காரு. இல்ல யாருங்க வேண்டாம் நான் போறேன்னா இரு, தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணு. ஒருவேளை தேர்தல் முடிவு மாறி இருந்தா நீங்க விட்டுருப்பீங்களா? நீங்க தோத்து போயிட்டதுனாலதான் நீங்க போகணும்னு நீங்க கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்ல விடுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அண்ணாமலைஜி வந்து தான் கட்சி வளர்ந்தது, பிஜேபி யாருக்கு தெரியும் கேட்டீங்களா? 1996ஆம் ஆண்டு பத்மநாபபுரத்துல வேலாயுதம் எந்த வித பேக் போனும் இல்லாம முதல் சட்டமன்ற உறுப்பினரா பிஜேபி சார்பா போறப்ப அண்ணாமலை இருந்தாரா? 1999ஆம் ஆண்டு 4 எம்எல்ஏக்கள் பிஜேபி சார்பா உள்ள போனாங்க. லட்சுமணன் அவர் தான் மாநில தலைவர். அப்ப மயிலாப்பூர்ல அவர் ஜெயிச்சாரு, தலியில ஜெயிச்சாங்க, காரைக்குடியில ராஜா ஜெயிச்சாரு, நாகப்பட்டினத்தை ஜெயிச்சாங்க. 4 எம்எல்ஏ போறப்ப அண்ணாமலை இருந்தாரா? இல்ல. 2021 முருகன் அவர்களுடைய தலைமையில 4 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க. வானதி அக்கா ஜெயிச்சாங்க, காந்தி ஜெயிச்சாங்க, மொடக்குறிச்சி சரஸ்வதி ஜெயிச்சாங்க, இன்னும் நியாயநாத் ஜெயிச்சாரு. அப்ப அண்ணாமலை இருந்தாரா? இல்ல. முழுசா சொல்லிடுறேன். இவர்கள் எல்லாம் வந்து அண்ணாமலை வந்துதான் ஜெயிச்ச மாதிரி ஒரு படத்தை நீங்க ஓட்டுறீங்களே. இப்ப நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். அண்ணாமலை வந்து ஒரு கேள்வி முடிச்சிருக்கேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அண்ணாமலை வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருக்காரு, அண்ணாமலை தலைமையில இந்த 4வது உறுப்பினர் ஜெயிச்சிருக்காரு. ஒருத்தர் சொல்லுங்க. வாய்ப்பு முழுசா கொடுக்கலையே நீங்க. வெண்ண திரண்ட ஒரு நேரத்துல தாலியை உடைச்ச கதையா? அதிமுகவோட சேராதீங்கன்னா இவரை தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்டு அதிமுகவோட சேர்றீங்க. தேசிய கட்சியில தனிநபர் துதிபாடுதல் கிடையாது. உங்களுடைய நீங்க சொன்னது தனிநபர் துதிபாடுதலே இல்ல சார். இப்போ அதிமுகவினுடைய கூட்டணி பாஜகவினுடைய தலைவர் மாற்றம்ங்கிறத டெல்லி தலைமை கேட்டதுல என்ன வெற்றி, அதுல என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆச்சு? டெல்லி தலைமைக்கு நீங்க கேட்கணுங்க. நான் சொல்றது உள்வாங்க. இப்ப நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி தப்பாவே எடுத்துட்டாங்க. உங்களோட பாயிண்ட்டுக்கே வரேன். தப்பாவே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாங்கன்னா அது தமிழ்நாடு கோர் கமிட்டியும் டெல்லி கமிட்டியும் எடுக்கிற முடிவு. அதான் பண்ணுவோம். கட்சிக்கு பர்சன்டேஜ் கூட வராது. ஆனா நீ எதுவுமே எடுத்து கேள்வியோட நான் சொன்னதை நீ செய்யணும். நீங்க ஒரு எப்படி ஒரு தலைவர் அண்ணாமலைஜி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கேயோட கூட்டணி வைத்திருந்தால் 20 இடத்தில் நாடாளுமன்றத்தில் நம்ம வென்றெடுத்திருப்போம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வருதா இல்லையா? அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் நல்லதை விட 22% ஓட்டு எடுத்துட்டார், நம்ம 18% ஓட்டு எடுத்தோம், 2 எடுத்த 40%. இன்றைக்கு தேவையில்லாமல் நிதிஷ்குமார் அவர்களிடம் சந்திரபாபு நாயுடுவிடையும் இன்றைக்கு நம்ம தொகும் சட்டசபையா நம்ம நாடாளுமன்றமா வைக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? நம்ம 243 தானே அடிச்சோம். நீங்க 292 இன்னைக்கு நிதிஷ் வேணும், நம்ம இது வேணும். இன்னைக்கு வந்து கூட்டாட்சி தத்துவத்தில் அடிப்படையில் தான் இங்க ஆட்சி நடக்குது. ரைட்டா? அந்த விஷயம் டெல்லிக்கு போகுது. ஒருவேளை இப்படி இருந்தா ஸ்ட்ராட்டஜி மாறி இருக்குமோ, ஒருவேளை நம்ம கூட்டணியா இருந்தா நம்ம ஜெயிச்சிருவோமோ, எல்லாமே ஒரு கணக்கு தாங்க. அதானே சார் அவரும் சொல்றாரு. கூட்டணிக்கு முன்னாடியே சொல்றாரு சார், இது வேணா இது சரி வராது ரிப்போர்ட் கொடுக்குறாரு சார். எதுவுமே கேட்காம டெல்லி தலைமை கேட்காமலாம் கிடையாது. இன்னொரு பாயிண்ட் வரேன். 5 வருடங்கள் திமுக ஆட்சியில எதிர்கட்சியா செயல்பட்டது பாஜகவா அதிமுகவா? ஏங்க எதிரி கட்சியா செயல்படுறதா உங்களுக்கு வேலை? உங்க வேலை என்னங்க? நான் கேட்கிறேன், அண்ணாமலைஜி வேலை என்ன நீங்க சொல்லுங்க. மாநில தலைவர் அவள் ஆகிட்ட உங்க வேலை என்ன? நல்லா கேட்டுக்குங்க. அவர் விளையாடுறதுக்கான ஸ்பேஸை காலம் ஏற்படுத்தி கொடுத்தது. இது வந்து தயவுசெய்து இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலைஜி பின்னாடி போனவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். அவர் தான் திமுக எதிர்த்து பேசினாரு, ஃபைல் 1 ஃபைல் 2 கொடுத்தாரு, ட்ரங்கு பட்டியல் எது கொடுத்தாரு. இந்த காமெடி எல்லாம் நீ முதல்ல நிப்பாட்டுங்க. ஏன்னா 2021 எடப்பாடி பழனிசாமி தலைமையில முதலமைச்சர் ஆகிறாங்க. இப்ப ஜெயலலிதா இறக்குறாங்க, ஆறாங்க. அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏடிஎம்கே இருக்கா?
வேல் யாத்திரை நடத்தினார்ல, வேல் யாத்திரை நடத்த விடாம எடப்பாடி அவ்வளவு தடை பண்ணாரு. தமிழிசை இருக்கிறப்போ இங்க ஏடிஎம்கே நம்ம கூட்டணியில் இருக்கோம், தமிழிசை மாநில தலைவர் இருக்கப்ப. அப்ப ஒரு மாநில தலைமை தேசிய ஜனநாயக கூட்டணியோட கட்சியில் இணைந்திருந்தால் ஆளுங்கட்சியை எடுத்து பொதுவில் எப்படி பேச முடியும், எப்படி பிளே பண்ண முடியும்? அப்படியே வாங்க, தேர்தல் முடிஞ்சது, 2000 தேர்தல் முடிஞ்சிட்டு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆறாரு, முருகன் அவர்கள் கேபினெட்ல வெளியே போறாரு, அண்ணாமலை மாநில தலைவர் இருக்கப்ப 21ல திமுகன்ற கட்சி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை, அது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தி கூட்டணிக்கு போயிடுச்சு. அப்ப அண்ணாமலை இறங்கி விளையாடுறதுக்கான பிளே கிரவுண்ட் அங்க இருக்கு, தயவு செய்து உள்வாங்க. இப்ப அண்ணாமலை மாதிரி முருகன் பேச முடியாதா, அண்ணாமலை மாதிரி தமிழிசை பேச முடியாதா? இதுதான் நல்ல பாயிண்ட் வந்தீங்க. எதிர்கட்சியா இருந்ததற்கான வாய்ப்பு கிடைச்சது, அந்த இடத்துல பிளே கிரவுண்ட்ல நல்லா விளையாடுன்னு சொல்றேன்ல, நல்லா விளையாடுறப்ப அது விளையாட சொல்லி டெல்லி கொடுக்குது அந்த ஸ்பேஸ். ஓகே ஓகே, அதனாலதான் ஐஏஎஸ் எடுத்து எல்லாமே கொடுக்குறாங்க. அப்படி விளையாடும் போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக பத்தி மட்டுமே பேசுறீங்களே, அதிமுகவும் மனித புனித கட்சியா அங்க ஊழலே நடக்கலான்னு சொல்லி கேட்கும் போதுதான் அவர் அதிமுக பத்தி பேசுறாரு. அப்ப அதிமுகவே அதே இடத்துல தான் கூட்டணிங்கிறதுக்காக அவர் வந்து ஜால்ரா போடல, ஒரு நேர்மையான அரசியல்வாதியா அவர் இருந்தாரு. அதுக்கு உடனே நீ கூட்டணி தர்மத்தை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி இவர் மேல வந்து எப்படி நேர்மையான கேட்கிற கேள்வி திமுக பேசுறாரு, சொல்றது நீங்க கேளுங்க. செய்தியாளர் கேட்கறாங்க அதிமுக ஏன் பேச மாட்டேங்கன்னா, அப்ப அதிமுகவும் பேசுறாரு. இவ்வளவுதான் நடந்தது. சொல்றது நீங்க உள்வாங்க சார், தயவுசெய்து உள்வாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இது புரியணும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு உங்க கட்சியில, நீங்க இப்ப ஆரம்பிச்சது கட்சியில பிஜேபி, உங்க இஷ்டத்துக்குலாம் பேச முடியாது. கட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்து அது உண்மையா அது தனி, அது தனி. உண்மை பேசினாரா பொய்ன்றது தனியா வச்சுக்கலாம் விவாதம். நான் சொல்றதை உள்வாங்க. தேசிய கட்சியில நீங்க மாநில தலைவரா இருக்கீங்கன்னா தேசிய கட்சி என்ன உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அதை பேச வேண்டியது உங்க கடமை. இதுதான் சார் முதல்லயே சொன்னேன், நான் சொல்றது நீ செய்யணும், அதெல்லாம் யோசிக்காத, நான் சொல்றது நீ செய். போகன்ற யார் வேணானது, நான் சொல்ல போங்க தாங்க சொல்றேன். கட்சி வளராது. இங்க நல்லா கேளுங்க, கோர் கமிட்டி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், கமலாலயத்துல பேசி அது என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பிரஸ்ல சொல்ல வேண்டியதா மாநில தலைவரோட. அந்த முடிவு பாஜக, தமிழக பாஜக வளர்ச்சியை பாதிக்குது சார், அதான் சார் அவர் சொல்றாரு. சோ உங்களுக்கு புரியவே இல்லை, ஒரு வளர்ச்சியும் பாதிக்கலைங்க. நாங்க 2096 வென்று எடுத்துட்டோம். பாஜக ஒரே இருக்கு. பாஜக இலக்கு என்ன? தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி, இதுதானே ஃபைனல். அது எப்போ நடக்கும்? அதுக்கான முயற்சிகள் என்ன எடுத்திருக்காங்க? அண்ணாமலை எடுத்ததுல என்ன தவறு இருக்கு? இதுக்கு என்ன அண்ணாமலை எடுத்தாரு நீங்க சொல்லுங்க, என்ன எடுத்தாரு சொல்லுங்க. கட்சி வளரல, கட்சி பேசப்படல, உறுப்பினர்கள் எல்லாமே பேசுறாங்க, வீட்டுக்கு வீடு பேசுறாங்க, தெருக்கு தெரு, அதெல்லாம் டெலிவரி. இன்னைக்கு வீத லீடர்ஸ்ல சேர்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையே அதுக்கு சான்று. அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அது வந்து உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் சேர்றாங்க. அப்படி சேர்றா அது சாஃப்ட் காப்பியா வரப்ப ஹார்ட் காப்பியா வரப்ப பாத்துக்கலாம், அது தனி கதை. இப்ப நீங்க கட்சியை வளர்த்து என்ன டெலிவரி பண்ணீங்க? டெலிவரி வில் ஸ்பீக்ஸ்ங்க. என்னங்க அது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு, நான் சொல்றது புரிஞ்சுங்க சார். ஒரு பராமர்த்தத்தை நீங்க வந்து நல்லா கேட்டுங்க, உங்களுக்கான ஸ்பேஸ வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன்லயும் கொடுத்து சட்டமன்றத்திலயும் அந்த ரிஸ்க் எடுக்க மாநிலத்தில விரும்ப மாட்டாங்க. ஏன்னா உங்களை பிராண்ட் ஆக்குறதுக்கு அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் கொடுக்கறத விட அதிக ஸ்பேஸ் அண்ணாமலைஜி கொடுத்தாங்க. எனக்கு தெரியும், நீங்க 10 வருஷம் அடிப்படை உறுப்பினர், 10 வருஷம் நீங்க உறுப்பினராக இருந்தாதான் மாநில தலைவர் ஆக முடியும். அதை திருத்தினாங்க. அவர் வந்தவன நேரடியா துணைத் தலைவர் கொடுக்குறாங்க. 19-20 ஜாயின் பண்றாரு. 20 வரப்ப நேரடியா துணைத் தலைவர், நேரடியா 21 அரவங்குறிச்சி வேட்பாளர். இப்ப நான்லாம் இப்ப 20 வருஷமா குப்பை கட்டின்னு இருக்கிறேன். எங்களை மாதிரி ஆட்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப பாஜக இந்த பொறாமையின் காரணமாக எல்லாரும் எதிர்த்து பேசுறாங்க. எனக்கு கிடைக்கல, 20 வருஷமா குப்பை கொட்டுறேன், எனக்கு கிடைக்கல, அண்ணாமலை கொடுத்துட்டாங்களே. புரிஞ்சுங்க, பொறாமன்ற சொல்ல வரல. எங்களை மாதிரி ஆட்கள்லாம் அதை ஏன் ஏத்துக்கிறோம்னா கட்டுப்பாடு. நினைக்கணும்னா பாஜக தமிழ்நாட்டுல வளருதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியல. இவரையா நீங்க இடை மறிச்சீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு விளங்காது. நான் சொல்றது தயவுசெய்து உள்வாங்க. நீங்க பொறாமைன்னு டைவர்ட் பண்ணாதீங்க. 20 வருஷமா ஒருத்தன் இருக்கிறவன் இந்த மாதிரி ஒருத்தருக்கு தூக்கி கொடுத்தாலும் அவர் பின்னாடி தலைவர்னு ஏன் கொண்டாடுறானா? கட்சியினுடைய கட்டுப்பாடு. இதை உள்வாங்க. இப்ப நாங்க கேட்கலாம், நீங்க அன்னைக்கே சொல்லல சார், தலைமை வந்து இவர் தான் எங்களுக்கு தலைவர், எங்களுக்கு இவர் தான் தலைவர். இப்ப இவர் தலைவர் இல்ல, நாயனார் தான் தலைவர், எங்களுக்கு நாயனார் தான் தலைவர். நாயனார் தலைவர் இல்ல, நாளைக்கு நண்பு இவர் தான் தலைவர், எங்களுக்கு. இப்படிதான் பிஜேபியோடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இது பொறாமலாம் அது கிடையாது. அப்ப நேரடியா நீங்க வந்த உடனே உங்களுக்கு துணைத் தலைவர் கொடுக்குறாங்க, அரவங்குறிச்சி வேட்பாளர் கொடுக்குறாங்க,
அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சே உங்களுக்கு மாநில தலைவர் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நீங்களும் உங்க தலைமையிலே வென்றதுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. நீங்க வெளிநாடு இலங்கைக்கு போய் இப்ப சிறப்பு ரீதியா போறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சிறப்பு தூதரா லண்டன்ல போய் படிக்க போறனாரு, படிச்சுவான்னு சொல்லி அனுப்புறாங்க. நீங்கள் கேட்கிற எங்கெங்க பிரச்சாரம் பண்ண நினைக்கிறேன் ஹெலிகாப்டர்ஸ் கொடுக்குறாங்க. எண் மக்கள் யாத்திரைக்கு கோடிக்கணக்கான பணம் கொடுக்குறாங்க. எலெக்ஷனுக்கு பெரிய பணத்தை டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி செலவு பண்ணுது. ரிசல்ட் எண்டாவிட இதெல்லாம் ஏன் பண்றாங்க பிஜேபி? இதை புரிஞ்சுங்க. இதையெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா டெலிவர்ஸ். இப்ப நீங்க வந்து எவ்வளவு பெரிய திறமைசாலியாகவும் மாநில தலைவராக இருந்தாலும், நீங்கள் உலகமாக அறிவு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யற மாதிரி, ஒரு ஐஏஎஸ் படிச்ச மாதிரி, ஐபிஎஸ் படிச்ச மாதிரி எவ்வளவு திறமையால இருந்தாலும் கட்சிக்குள்ள நொண்டா நீங்க கட்டுப்பட்டுதான் ஆகணும். கட்சிக்குள்ள வந்துட்டீங்கன்னா கட்சி தேசிய தலைமை எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் நீங்க சொன்ன பிறகுதான் உங்களை மாநில தலைவராக்குறோம். அது வந்து நல்ல முடிவா கெட்ட முடிவா, அதனால வெற்றி வருமா வெற்றி வராதுன்ற சர்ச்சைக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா தேசிய தலைமை ஒரு முடிவு எடுக்குதுன்னா, ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, இதே தேசிய தலைமை எடுத்த முடிவின் அடிப்படையில தான் இந்தியாவில் 23 ஸ்டேட் நம்ம ஆள்றோம். அது அந்த வேல்யூ பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க அண்ணாமலைஜி வந்து தேசிய தலைமையோட முரண்பாடா இருக்காரு, அவங்களோட லாங்குவேஜ் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியலன்ற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதே தேசிய தலைமை, இதே கோர் கமிட்டி, இதே பார்லிமெண்ட் கமிட்டி எடுத்த முடிவின் அடிப்படையில தான் இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல 203 சீட் நம்ம அடிச்சிருக்கோம். அது மாற்ற முடியாதுல்ல. அப்ப 23 ஸ்டேட்டை வென்றெடுத்தது வெற்றியா, தமிழ்நாட்டுல தோத்தது வெற்றியா? அப்ப எல்லா ஸ்டேட்லயும் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி இங்க ஒர்க் அவுட் ஆகலாம். இதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம்னு ப்ரொபோசல் தான் நீங்க கொடுக்க முடியும். இந்த மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற அதை வந்து கோர் கமிட்டி ஆராயும். எப்படி ஆராயும்? இது நம்ம கட்சிக்கு, நம்ம நாட்டுக்கு, நம்ம சித்தாந்தத்துக்கு, நம்ம தத்துவத்துக்கு இது ஏற்புடையதா இருக்கா? அப்பதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வருவாங்க. உங்க இஷ்டத்துக்குலாம் ஒன்று எழுதி கொடுத்துரு, இதை படி எடுங்க, நீங்க நாளைக்கு ஐவருவா நான் எல்லாரும் கூட்டம் நிச்சயம் நம்ம இன்னும் ஜெயிச்சிரும் அப்படிலாம் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அது வெற்றி தரக்கூடிய செய்தியா இருந்தா கூட சொல்றேன், அது வெற்றி தரக்கூடிய சூழலா இருந்தா கூட ஸ்ட்ராட்டஜி எப்படி எடுப்பாங்க? நம்மளுடைய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, நம்ம தத்துவங்களுக்கு, நம்ம சித்தாந்தத்துக்கும், நம்மளுடைய இந்துத்துவா பேஸ்டுக்கும், நம்மளுடைய தேசியமும் தெய்வமும் இரு கண்களுக்கு பேஸ்டான இந்த கேட்டகரி ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் தேசிய தலைமை அனுமதி கொடுக்கும். கொள்கை, தத்துவம், தேசிய சித்தாந்தம், பல விஷயங்கள் பார்த்து தான் பண்ணுன்றீங்க. இப்ப பாஜகவினுடைய இந்த விஷயங்களுக்கு எல்லாம் மூல காரணம் பார்த்தோன்னா RSS. அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகுவது RSS கடுமையாக எதிர்க்குது. அவரை விட்டுறக்கூடாது, அவரை எப்படியாவது வச்சுக்கணும். எங்க நான் சொன்ன அவரை எப்படி செய்தி சார், அதெல்லாம் செய்திலாம் கிடையாது. RSS மோகன் பகவத்தே வந்து சொன்னாதான் நான் சொல்றேன். எப்படி சார் RSS கடைசி வரைக்கும் RSS பாஜகவில் அண்ணாமலை இருப்பதற்கான முயற்சிகளை எடுத்தது? அப்ப RSS சொல்றத பாஜகவினுடைய டெல்லி தலைமை கேட்கலையா? இல்ல, கிடையவே கிடையாது. நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, RSS ஏற்குது, ஏற்கல, வழிகாட்டுது, எதிர்க்குதுன்னு எல்லாம் ஊடகங்கள் வெளியக்கூடிய செய்தி. RSS சம்பந்தமான ஒரு ஆள் கூட பொது வழியில் வந்து பேச மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, RSSன்றது ஒரு கட்டுக்கோப்பான 100 வருஷத்துக்கான ஒரு இயக்கம். எங்கன்னா RSS போஸ்டர் அடிச்சு பார்த்துருக்கீங்களா? எங்கன்னா முண்டி அடிச்சு பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? எங்கன்னா மாநாடு போட்டு பார்த்துருக்கீங்களா? நீங்க சொல்ற மாதிரி அது ஏற்கிறதா இருந்தாலும் தெரியாது, அது அண்ணாமலை வேணும்னு சொன்னாலும் தெரியாது, அண்ணாமலை வேணான்னு சொன்னாலும் தெரியாது. அது வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம். இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் திருச்சி விடுறாங்க. இப்ப கூட நீங்க சொன்னீங்க பாருங்க, மோடிஜி அவர்களை மீட் பண்ணிட்டார், மோடிஜியோட ஆசீர்வாதத்தோட தான் புது இயக்கம் தொடரும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. மோடிஜி அவர்களை மீட் பண்ணவே இல்லை. அமித்ஷா தகவல்லாம் எங்க இருந்து வருது? ஏது மோடியை சந்திச்சாரு? ஏங்க நீங்க வார் ரூம்ல அடிச்சு விட்டுக்கினே இருக்கிறீங்களா? அங்க யாருடைய வார் ரூம்ல? அண்ணாமலைஜி வார் ரூம்ல. நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க டெல்லியில போய் இறங்குனதுல இருந்து சரி நீங்க அப்படி பண்ணா நீங்க அண்ணாமலைஜி பிரஸ்ல தானே சொல்லணும். எதுக்கு அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பேசுறாரு? பிரஸ்ல வந்து பேசினா எல்லா விஷயங்களும் டேட்டாவே கேட்பானுங்க. இப்போ ஆளுங்க, நீங்க மோடிஜியை பாத்தீங்களா, போட்டோவை காட்டுங்க, மோடிஜி என்ன சொன்னாரு, உங்களுக்கு கட்சியில் இருக்க சொன்னாரா, போ சொன்னாரா கேட்பாங்களா? பதில் இல்ல. அமித்ஷாஜியை பார்த்தோன்னா அமித்ஷாஜி போறோம்னா போயிட்டு வந்துருங்க, நிதின் நபீன் போறோம்னா போயிட்டு வாங்க, அடுத்தது முடிச்சு போயிடுறாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலம் 7 யூனியன் பிரதேசத்துல ஒவ்வொரு மாநிலத்திலும் 100 அண்ணாமலை உருவாக்கி வச்சிருக்காங்க. நீங்க என்னமா இவர்தான் அண்ணாமலை தான் ஒட்டுமொத்த தமிழகத்தை தூக்கி நிறுத்துற மாதிரியே இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் வாரணமும் போட்டு பிரபலப்படுத்திட்டே இருக்கீங்க. ஒரு மாநிலத்திலையும் 100 அண்ணாமலை நிதின் நபீன் தேர்ந்தெடுத்தாங்களே. நிதின் நபீன் யார் தெரியுமா உங்களுக்கு? நிதிஷ்குமார் அவர்களே நம்மளோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்தவர், மிகப்பெரிய லெவல்ல பாட்னால பெரிய வெற்றியை கொடுத்தவர், அதுக்கு முன்னாடி ஜார்க்கண்ட்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர், ஒடிசா சொல்லிடுறேன், ஒடிசா வெற்றியும் மேற்கு வங்க தேர்தல் வெற்றியும் கொடுத்த அவருக்கு, மாதவ் நினைக்கிற அவர் பேரு, அவருக்கே இன்னைக்கு ராஜ்யசபா கொடுக்கல. சரிங்க சார், இப்ப தமிழ்நாட்டுல 100 அண்ணாமலை இருக்காங்க, ஒரு அண்ணாமலை வெளியில போய் வீதி லீடர்ஸ் ஆரம்பிச்சாரு, மீதி 99 அண்ணாமலை ஒரு 2 அண்ணாமலை சொல்லுங்களேன். வருவாங்க, அண்ணாமலை இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க, உருவாக்குவாங்கன்னு சொன்னாங்க. அண்ணாமலை யார் உருவாக்குனாங்க?
நீங்களே சொல்லுங்க, உங்களோட அண்ணாமலை யார் உருவாக்குனது? 21 முன்னாடி அண்ணாமலை, 20க்கு முன்னாடி அண்ணாமலை யாரு தெரியும் தமிழ்நாட்டுல? அண்ணாமலை பாஜக தான் வந்துட்டு ஐபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. நீங்க அதெல்லாம் அடுத்ததுங்க. நான் கேட்ட கேள்விக்கு நேரடி ரஜினி சார் கூட அதெல்லாம் விடுங்க, ரஜினி கட்சி அவர் போகல, அதுக்கப்புறம் பாஜக வரல, அதெல்லாம் அடுத்த கதைங்க. நான் சொல்றது ஒருத்தர் பிராண்ட் ஆக்குனது யாரு? ஒரு கட்சி தானே பிராண்ட் ஆக்குச்சு. இப்ப நான் சொல்றது, இப்ப நீங்க சொன்னீங்களே அண்ணாமலை மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் 100 அண்ணாமலையை பிஜேபியால் உருவாக்க முடியுங்க. இந்த பாயிண்ட் அப்படியே எடுத்துங்க. 15 கோடி ஒரே ஒரு கேள்வி. அண்ணாமலை தனித்து தான் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அதன் பிறகு அதை அரசியல் கட்சியாக மாற்றி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய தாக்கத்தை இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, விஜய் சுனாமி இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் வர முடியுன்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, அண்ணாமலையை உருவாக்கிய பாஜகவுக்கு இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்ன்ற ஒரு விஷயம் இல்லையா? எதிர்த்து தனியா போய் ஜெயிப்போம்ன்ற நம்பிக்கை இருக்கிறவரு பாஜகன்ற ஒரு ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியில இருந்து தன்னால செயல்பட முடியலன்ற நிலைக்கு ஏன் தள்ளப்படுறாரு? அது வந்து நீங்க அவர்தான் கேட்கணும். அவர்தான் கேட்கணும். பாஜகவில் அண்ணாமலை எடுக்கிற எந்த முடிவையுமே தனிச்சு போய் என்னால பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. ஆனா பாஜக என்னால செயல்பட முடியலன்னு தெரிஞ்சுதானங்க வரீங்க. 2020க்கு 2020 நீங்க கட்சியில இணையறப்ப என்னங்க சொல்லிட்டு வரீங்க? தேசிய தலைமை கட்டுப்படும் தானங்க வரீங்க. நீங்க வரப்ப நான் மோடிஜியை மதிக்க மாட்டேன் சொல்றீங்க. என்ன தேசிய தலைமையினுடைய கட்டுப்பாடு இருக்கட்டுங்க, அவர் என்ன செயல்பட்டார்? குற்றச்சாட்டுலாம் இல்லைங்க, அது என்ன வேணா இருக்கட்டுங்க, அது என்ன வேணா இருக்கட்டும். இப்போ நீங்க ஒரு ப்ரொபோசல் வைக்கிறீங்க, அது வந்து ப்ரொபோசல் நிறைவேறலாம், உள்ள இருந்தா ஃபைட் பண்ணணும். பயந்துன்னு ஓடிட்டு போய் நான் தனியா ஆரம்பிக்கிறேன்னு சொல்றது 2026 சீட்டு கொடுக்கல, அவர் கேட்ட இடத்துக்கு கொடுக்கல, பிரச்சாரத்துக்கு ஒரு வியூகம் வகுத்து 4 இத்தனை தொகுதிகள்னு கொடுக்குறீங்க, 1 தெற்க இருக்கு, 1 வடக்க இருக்கு, 1 மேற்க இருக்கு, யாருனாலையும் போக முடியாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஒட்டுமொத்தமா அதை கலைச்சிடுறீங்க. கூட்டணி வேணான்னு சொல்லி ஒரு சஜஷன் ப்ரொபோசல் கொடுக்குறாரு, அதை எந்த விதத்திலையும் ஆராயாமல மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டு கூட்டணியில வைக்கிறாங்க. எண்ட் ரிசல்ட் இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகு, அவமானங்கள் நடந்த பிறகு, டிசம்பர்ல இருந்து தனக்கான எதிரான விஷயங்கள் நடக்கும் போது அவர் மேற்கொண்டு அந்த மனுஷனால என்ன பண்ண முடியும்? அதை தான் அவர் பண்றாரு. பண்ணல, வேணும்னா இருக்கிறாரு, இல்லாம போறாரு, அவரோட விருப்பம். நான் சொல்றது மாதிரி தயவுசு இந்த முதல் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாஜகவுக்கு எதிரான விஷயங்களா? பாஜக தனிநபருடைய வளர்ச்சிக்கானதா இல்லையே? நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் பாஜக ஏற்காதுங்க. முதல்ல அந்த விஷயத்தை தெளிவாய்க்குங்க. ஏற்காது. நீங்க இப்ப நான் இருக்கேன்னா நான் சொல்ற விஷயங்களை உள்வாங்குவாங்க, முடிவு அவங்க தான் எடுப்பாங்க. இந்த 2 பாயிண்ட புரிஞ்சுங்க. நான் சொல்றதை உள்வாங்குவாங்க, நீங்க சொல்றதை உள்வாங்குவாங்க, தம்பி சொல்றதை உள்வாங்க, எல்லா கட்சி தலைவரும் சொல்வதை உள்வாங்குவாங்க. முடிவு யார் எடுப்பாங்க? தலைமை எடுக்கும். என்ன முடிவு தலைமை எடுக்குதோ அந்த முடிவுப்படி நீங்க செயல்படணும். அதுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்க பிஜேபிக்குள்ள நீங்க தலைவராக வரீங்க. நான் அதுக்கு கட்டுப்பட மாட்டேன், நான் சொல்றத மோடிஜியும் கேட்கணும், நான் சொல்றத அமித்ஷாவும் கேட்கணும், நான் சொல்றத வந்து நிதின் நபீன் கேட்கணும், நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணுன்றதுக்குலாம் இந்த கட்சி ஆள் கிடையாது. அதுதான் அவங்க முடியும். அதனாலதான் அந்த ஸ்ட்ராட்டஜியோட பிளண்டர் மிஸ்டேக்கே அதான். அவர் ஒரு முடிவுல இருக்காரு, இப்படி இருந்தா ஜெயிக்கலாம்னு நினைக்கிறார். அந்த ஜெயிக்கலாம்னு நினைக்கிற முடிவு ஏற்புடையதான் அங்க இருக்கணும். அவங்க அதை கன்வின்ஸ் ஆகணும், இது கரெக்டா இருக்கும், இது போனா அது கரெக்டா இருக்கும். ஏற்கனவே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், 24 கொடுத்தோம், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 4ஆம் மட்ட தேர்தல். மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி கொடுக்கணுமா? நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வேற ஒரு ப்ரொபோசல்லாம் வருது, இதை ட்ரை பண்ணலாம். இதுதாங்க கட்சி. நான் எடுத்த முடிவு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் 11% ஏற்றிட்டேன், 11% ஏற்றிட்டேன், பொய்யான ஒரு டேட்டா நீங்க கொடுக்கறத முதல்ல நிப்பாட்டுங்க. நீங்க அதிகபட்சம் நீங்க வந்து நீங்களுக்கு பதவியை ஏற்று முட்டை தான் போட்டீங்க தவிர ஒரு சட்டமன்ற தேர்தலையும் தெரியல, 4ஆம் மட்ட தேர்தல் நம்ம ஜெயிக்கல, எங்கேயுமே நம்ம ஜெயிக்கல. இது தனி கதை. 18.8% கட்சி வளராத காலத்திலே நம்ம 2014 வாங்கிட்டோம். சும்மா அதெல்லாம் வச்சு ஓட்டுறது 3ல இருந்து 17% இவங்க சும்மா அடிச்சு விடுறது. 3வது என்னன்னா, அண்ணாமலைஜி ரொம்ப உலகத்திலே நம்பர் 1 லீடராகவே இருக்கட்டும், அவர் சொல்றதெல்லாம் நல்லாவே நடக்கட்டும். ஆனா அதை அப்படியே தலைமை ஏத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. தலைமைக்குன்னு ஒரு இது இருக்கு, ஒரு கோர் கமிட்டி இருக்கு, பார்லிமெண்ட் கமிட்டி இருக்கு. அவங்க இப்ப நிதின் நபி தான் நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக வருவா நீங்க நினைச்சீங்களா? திரௌபதி முர்மு தான் இந்திய ஜனாதிபதி வருவா நீங்க நினைச்சீங்களா? சவுகான் அவர்கள் வந்து மத்திய பிரதேசல 4 டைம் சிவராஜ் சவுகான் இருந்தாரு. இன்னைக்கு எதுவும் மோகன் யாதவ் போட்டாங்க, நீங்க நினைச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு போய் ராஜஸ்தான்ல போய் பாருங்க, நம்ம பஜன்லால் சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த எம்எல்ஏ உட்கார்ற சீட்லயே லாஸ்டா உட்காந்துருப்பாரு. அவர் யாருக்குமே தெரியல. அந்த கவரை பிரிச்சு ராஜ்நாத் சிங் பாக்குறப்பதான் வசுந்தரா தேவி ஆச்சரியப்படுறாங்க. யாராவது நினைச்சீங்களா? தலைமை எடுக்கிற முடிவு. அவங்க பஜன்லால் சர்மா வந்து முதலமைச்சர் ஆயிட்டதுனால வசுந்தரா தேவி வந்து கட்சியை விட்டு போயிட்டாங்களா? சொல்லுங்க. சிவராஜ் சவுகான் வந்து மோகன் யாதவ் முதலமைச்சர் ஆயிட்டீங்க, 4 டைம் முதலமைச்சராக இருந்தனால கட்சியை விட்டு போயிட்டாரா?
அதாங்க கட்டுப்பாடு, அதாங்க கட்சியினுடைய கட்டுப்பாடு, அந்த ராணுவ கட்டுப்பாடு, தலைமையின் கீழ் செயல்படுகிற அந்த உணர்வுங்க. நீங்க இப்படி இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அண்ணாமலைஜிக்கு பதவி தரல, அண்ணாமலைஜிக்கான ஸ்பேஸ் கொடுக்கல மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா அண்ணாமலை மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பதவிக்கு. இது வந்து தேசிய கட்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய 15 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சி, 23 ஸ்டேட் ஆள்ற கட்டிங்க, 243 எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சி, கிட்டத்தட்ட 243 எம்பி கொண்ட கட்சி, 1000க்கும் மேற்பட்ட எம்எல்ஏ கொண்ட கட்சிங்க. ஒரு ஸ்டேட்டா தாங்க பாப்பாங்க. இப்பதான் மேற்கு வங்கத்தை அடிச்சிருக்கோம், அடுத்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. நீங்க சொன்னீங்களே இப்ப என்ன ஸ்ட்ராட்டஜி, சுதந்திர அதிகாரி உருவாக்கி நீங்க மம்தான்ற ஒரு கோட்டையை உடைக்கலையா? அந்த மாதிரி உடைப்போம், ஒவ்வொன்னா வருவோம். அதற்கு நீங்க அதுக்கான டைம் நீங்க கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றது ஏத்துக்க முடியாது. அந்த டைம் நான் வெயிட் பண்ண முடியாது, நான் தனியா போய் கிளம்பிட்டு நான் வெற்றி எடுத்தா போயிட்டு வாங்க, வாழ்த்துக்கள். ஆனா நீங்க டே ஒன்ல பாரதிய ஜனதா கட்சி உள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்லிமெண்ட் குழுவும் கோர் கமிட்டியும் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவேன்னு சொல்லிதான் நீங்க என்டர் ஆயிருங்க. இப்ப சொல்றீங்களா தேசிய தலைமை பேசுற மொழி தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியலன்னா 20 நீங்க கட்சியில் இணையறப்ப அது உங்களுக்கு தெரியலையா? நீங்க படிச்ச அதிகாரி தானே. அன்னைக்கே வந்து தேசிய தலைமை ஒரு முடிவு எடுக்கும், அதை நம்ம ஓவர் கம் பண்ண முடியாது உங்களுக்கு தெரியலையா? அதுதான் நான் முன்னாடி சொல்றேன். தேசிய பார்லிமெண்ட் இப்ப தாவேக்கான ஒரு கட்சியை உருவாச்சு. அன்றைக்கு நரசிம்மராவோட நீங்க இப்ப வந்து நரசிம்மராவை போய் ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க, காங்கிரஸ் மூப்பனார் சொல்றாரு. அதை மீறி அவர் வைக்கிறார், வச்சாரா? உடனே நீங்க என்ன மீறி வைக்கிறீங்கன்னு சொல்ல, இது வந்து ஜெயிக்காதுங்க, ஸ்ட்ராட்டஜி தப்பு, நாங்க தனியா போறோம், ரஜினிகாந்த் சப்போர்ட் வச்சு தமிழ் மாநில காங்கிரஸ் வரீங்க. அதே 2014ஆம் ஆண்டு வாசன் வந்து காங்கிரஸ் விட்டு வெளில வந்தாரா? தனி இயக்கம் கண்டாரா? மறுபடியும் தமிழ் மாநில காங்கிரஸ் கொண்டு வந்து பிஜேபி இணைஞ்சாரா? இன்னைக்கு அந்த கட்சி எங்க இருக்கு? சாதாரண நிலைமையில தானே இருக்கு. அவர் இன்னைக்கு நண்பர் தான், சாதாரண நிலைமையில தானே இருக்கு. அப்ப ஒரு கட்சியை நடத்துறதும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் நிறைய விஷயம் இருக்கு. ஒண்ணு, இப்ப நீங்க கேட்கலாம் அவருக்கு ஏன் இன்னும் பெருசா கொண்டாடலன்னா, அவரை மாதிரி கொண்டாடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்தியால. நீங்க தமிழ்நாடுக்குள்ளதான் நீங்க பாக்குறீங்க. தமிழ்நாட்டில் கூட திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய இந்திய முன்னேற்ற கழகம் கிடையாது. பிஜேபின்றது இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்தியா ஃபுல்லா ப்ரொபோசல் கொடுக்கணும், இந்தியா ஃபுல்லா எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், இந்தியா ஃபுல்லா எந்தெந்த வெற்றி பெற்ற தலைவர்களுக்கான ஸ்பேஸ கொடுக்கணும், இந்தியா ஃபுல்லா இருக்க தலைவர்களுக்கு ராஜ்யசபாவை தேர்ந்தது உள்ள இருக்கணும். பெரிய ப்ராசஸ்ங்க அது. அது நீங்க டக்குன்னு தள்ளாடியா நான் வந்துட்டேன், நீங்க வந்தோன்னா உங்களுக்கு எல்லாம் கொடுத்தமா இல்லையா? அதை கூட நீங்க சொன்னீங்க பொறாம கிடையாது. கட்சி சொல்லிடுச்சு, நாளைக்கு நீங்க தான் தலைவர்னா நான் உங்க தலைவரும் கொண்டாடுவேன். என் வேலை, நான் வந்து கட்சி தலைமை கட்டுப்பட்டுவேன், அவ்வளவுதான். அப்ப வந்தோடனே துணைத் தலைவர் கொடுக்குறாங்க, அப்புறம் தலைவர் கொடுக்குறாங்க, அரவக்குறிச்சி வேட்பாளர் கொடுக்குறாங்க, நாடாளுமன்றத்தில் கோயம்புத்தூர் நிக்க வச்சு செலவு பண்றாங்க, எண்மண் மக்கள் யாத்திரை கொடுக்குறாங்க, உங்களுக்கு பறக்கிறதுக்கு ஹெலிகாப்டர் கொடுக்குறாங்க, நீங்க கேட்டதெல்லாம் செய்றாங்க, லண்டன் போறனா போன்றாங்க, இலங்கை போறனா போன்றாங்க, எல்லாத்தையும் செய்யுதுங்க கட்சி. முதலமைச்சர் ஆகணும்னா எப்படி ஆக முடியும்? நீங்க முதலமைச்சர் ஆகிற வேலையை பாருங்க, மக்களுக்கு புரியுற மொழியில சொல்ல வச்சு ஓட்டு வாங்கி கொடுங்க. இப்ப நீங்க ஹெலிகாப்டர்ல சுத்தி பிரச்சாரம் பண்ணல, 26 எத்தனை வென்றெடுத்து கொடுத்தீங்க? போஜராஜன் மட்டும் தானே சொந்த ஊரில் ஜெயிச்சாரு. பிஜேபி சார்பு 26 பேர் தோத்தானே போனாங்க. அப்ப என்ன நீங்க பிரச்சாரம் பண்ணி உங்க பிரச்சார வியூ இங்க மாத்தி உங்களுக்கு ஜெயிக்க வச்சிட்டீங்க? அதெல்லாம் கேள்வி இல்ல. உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் வெளியே போகணும்னு முடிவு பண்ணுவதற்கான காரணத்தை தேடுறீங்க. ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் அங்க போறாங்கல்ல, அதுதான் நான் வருத்தத்துடைய செய்தியா இங்க பதிவு பண்றேன். நாம் வந்து அண்ணாமலைஜியை பார்த்து இங்க கட்சிக்கு வந்தாங்களா? இப்ப போயிருக்கவங்க பாதி பேர் அண்ணாமலைஜியை பார்த்து கட்சிக்கு வந்தோம். கருணாராஜ் எல்லாம் பல்டிக்குமார் போயிட்டாரு, இந்த கணேசன் ஒருத்தர் இருக்காரு, அவரெல்லாம் அண்ணாமலை பார்த்து. அண்ணாமலைஜி வந்து அவர் பிரிவுல கட்சி இழந்தவங்களாம் போங்க, பிரச்சனை இல்லை, ஏன்னா அவரை பார்த்து வந்திருக்கலாம். ஆனா அதற்கு முன்னாடி இருக்கவங்கலாம் மோடிஜி அவர்களை பார்த்தோம், அமித்ஷாவை பார்த்தோம், வாஜ்பாயை பார்த்தோம், அத்வானி பார்த்தோம், தீன்தயாள் உபாத்யாயை பார்த்து, கோல்வர்கரை பார்த்து, சாவர்கரை பார்த்து, சித்தாந்த அடிப்படையில் வந்தவங்க ஒருத்த கூட போக மாட்டாங்க. இங்க இருந்து போனவர் நிர்வாகிகள் போன ஒரு நிர்வாக திறன் வரும். விஜய் மாதிரி ஒரு ப்ளூக்ல நம்ம நின்று கவுன்சிலர் ஜெயிச்சலான்னு ஒரு ஆர்வத்துல போறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். இவ்வளோ வசதிகள், உங்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு, இவ்வளோ பணம், இவ்வளோ அதிகாரம், இவ்வளோ தொண்டர்படை, இவ்வளோ கட்டமைப்பு, ஹெலிகாப்டர், லொட்டு லொசுக்குன்னு இவ்வளவும் கொடுத்து உங்க சித்தாந்தத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து ஜெயிக்க முடியாத நீங்கள் அங்க போய் வெற்றி பேச்சால எப்படி ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கையை கொடுக்குறீங்க? உங்க கேள்விக்கான பதில் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடும் ஆதரவாளர்களுடைய அந்த எண்ணிக்கையும் பதில் சொல்லுவதாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருக்கிற ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி.